ட்விட்டர்ல கொடுத்துருக்கிறாரு. தாவேகாவின் தலைவர் திரு விஜயர்களுக்கு வாழ்த்துக்கள், தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் தான் போட்டிருக்கிறாரு. நான் தொடர்ச்சி எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, அதான் சீமான். இவர் செயல்பாடுகள் சரியில்லாமல் போகும்போது அந்த இடத்தில் இட்டு நிரப்புவதற்கு சீமான் சரியான ஆளா இருப்பாருன்னு எண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸுங்கிறது என்டிகே இல்லாமல் இருக்காது. தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய களம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்? என்டிகேவோட ஸ்கோப் என்ன ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர் என்டிகே டிவிகேவா மாறும். இந்த களத்தை நாம் தமிழர் கட்சி விடாது. அவங்க தவறுகளை, அவங்க சர்க்கிள்களை சுட்டி காட்டி, நீ இப்படிலாம் இருக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு தானே வந்தீங்க, ஏன் செய்யலான்னு கேட்டு அடிக்கிற இடத்துக்கு யார் நகர்றாங்களோ அவங்கள மக்கள் விடிப்பாங்க. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருண்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம். யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல் முடிவு. இதில் பலரும் பேசிட்டாங்க, விஜய் அவர்களின் வெற்றி எவ்வளோ தூரம் எல்லாருமே ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படிங்கிறத. இப்போ நான் முக்கியமாக பேசணும்னு நினைக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அந்த 19,72,000 வாக்குகள், 4% வாக்கு சீமானவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது எதை குறிக்குது? இது நாம் தமிழ் ஒரு சர்க்கிளாக பார்க்கணுமா, இல்லை அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்றதை பற்றி உங்கள் பார்வை? இல்லை, நான் இதை ஒரு வீழ்ச்சியாக பார்க்கல. இது குறித்த கூட நான் எழுதியிருந்தேன் சுட்டோரி பக்கத்தில். இது ஒரு வீழ்ச்சி கிடையாது, ஒரு பின்னடைவு தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக இந்த தேர்தல் அரசியலில் தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவங்க தோல்வியை தொடர்ச்சியாக சகிச்சுக்கிட்டு தோல்வியை படிக்கட்டுகளாக மாற்றி மேலே பயணிக்கிற ஒரு கூட்டம் தான் அவங்க அதை பொருட்படுத்துகிற ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு எது வலியை உருவாக்கியிருக்கும் அல்லது ஒரு அயற்சியை உருவாக்கியிருக்கும் அப்படின்னா, உழைப்பு ரொம்ப கடுமையாக செலுத்தணும், மக்களுக்காக போய் போராட்டங்கள் பண்ணணும். தூய்மை பணிகள் பிரச்சனைல தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் போய் நின்னார். அப்புறம் எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம், ஒரு ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், போய் நின்னார், போய் அவங்க குரல் கொடுத்தாரு, பேசினார். அப்போது இந்த தொடர்ச்சியான மக்களோட நின்ற நம்மள மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒரு அயற்சி உருவாகும். அது அயற்சி தானே தவிர அது ஒரு வீழ்ச்சியை நோக்கி அவங்க நகர்த்தாது. காரணம் என்னென்னா, அந்த கட்சி கட்டப்பட்டது தனிநபர்கள் மேலே இல்லை, அது ஒரு கோட்பாட்டின் மீது கட்டி அமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, அவங்கள்ட்ட கூட சொல்லியிருப்பேன், அவங்க ஒரு தக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன், ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் 8 நாளாக குறைஞ்சிருக்குன்றதை பார்க்கும்போது நமக்கு விஜயினுடைய அலை எல்லா பக்கமும் அடிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ திமுக கூட்டணிலையும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. 8 சீட்டில் நின்ன விசிகா 2 தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முகத்தில் ஒரு கவலையே தெரியல. நீங்கள் திரும்ப அவர்கள் பேட்டி கொடுத்தது பார்த்துருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டு தான் பேட்டி கொடுக்குறாரு. இல்லை, அவங்களுக்கு நான் அது சொல்லலாமான்னு தெரியல. உள்ளூரை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு வாஷ் அவுட் ஆனது ஒரு மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே. 4 சீட்டு இருந்தாங்களா போன வாட்டி, இப்போ 1 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. திமுக பலம் குறைஞ்சிருக்கு. அப்ப 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு அடியை போட்டாங்க. ஒருத்தவங்க ஆலமரமே ஆடி போயிருக்கின்ற மாதிரி. ஆமா, அடியை போட்டாங்க. இனிமே கூட்டணி கட்சிகளை ஒழுங்கா நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அவருக்கு இருக்கலாம். 3வது விஷயம் என்னன்னா, இப்ப அவருக்கு பெரும்பான்மை இல்லை விஜய்க்கு. இப்ப விஜய்க்கு பெரும்பான்மை இருந்ததுன்னா அவர் முகத்துல மேபி ஒரு சோக தென்பட்டு இருக்கலாம். இப்ப பெரும்பான்மை இல்ல, யாருடைய ஒரு ஆதரவு இப்ப அவருக்கு தேவை, நமக்கான டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவருக்கான டிமாண்ட் இருக்கிறதா நினைக்கிறாரு. பட் அந்த டிமாண்டை விஜய் ஏற்பதற்கோ அல்லது விரும்புவதற்கோ வாய்ப்புகள் குறைவுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு வந்த சோர்ஸ் அடிப்படையில் பாமக, காங்கிரஸ், இடதுசாரிகளே போதுமானவர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒஸ்கே சினாரியா ஒன்று சொல்கிறேன், அதிமுகவே கூட வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு கலந்தாலோசனை பண்ணுறாங்கன்னா 43 சீட்டு ஏதாவது கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுத்து அப்படியே கூட ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அப்படி போனாங்கன்னா அது அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது கையில் இருக்க வாய்ப்புகள் குறைன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கல் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட இந்த அவங்களுடைய வாக்கு வங்கிலையும் அவங்க கை வச்சிருக்கிறாங்க. விசிகா வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. எத்தனை ஜெயிச்சாங்க? ஒன்னே ஒன்று ஜெயிச்சாங்க. 10 போச்சு. 28 சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் அதுவும் அடிச்சு பிடிச்சி எனக்கு வேணும் அப்படின்னு அப்படியே அடம் பிடிச்சி குழந்தை வாங்குற மாதிரி வாங்கினாங்க. 5 சீட்டு, 23 சீட் அவுட்டு. அப்புறம் மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அலையன்ஸுக்குள்ளேயே இந்த வேவ் போய் வேலை பார்த்துருக்குன்னா தனித்து நிற்கக்கூடிய கட்சியில் வேவ் வேலை பார்க்காதா? பார்த்துருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த வேவ் பார்த்தாலுமே கூட அதை ரிட்டைன் பண்ணும் அப்படின்னு இந்த வாக்காளர்கள் தனித்துவமானவர்கள் அப்படிங்கிற பார்வை இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இந்த வாக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோர் ஓட் பேங்க். 20 லட்சங்கிறதா அவனுடைய கோர் ஓட் பேங்க்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு மேல ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்டவங்களாம் யாரும் வரப்போறது இல்லை. ஒரு அலை அடிக்காது கிடையாது. இதுவே அலையா சுனாமியான்னு தெரியல. சுனாமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுனாமின்னா நீங்க 200 அடிச்சிருக்கணும்.
சுனாமியில் இது ஒரு அலை, ஒரு சாதாரணமான ஒரு அலை தான், பெரும்பான்மை கூட உங்களுக்கு கிடைக்கல. நல்லா யோசிச்சுக்கோங்க. 1,79,00,000 பேர் விஜயை வேணும்னு போட்டிருக்காங்க. பட் திமுக அதிமுக நாம் தமிழரை சேர்த்திங்கன்னா 2.5 கோடி பேர். ஆமாம், அவங்க விஜய் வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஸ்டாலின் வேணும்னு போட்டிருப்பாங்க, எடப்பாடி வேணும்னு போட்டிருப்பாங்க, சீமானு போட்டிருப்பாங்க. பட் விஜய் வேணான்னு தானே அதுக்கு பொருள். நிச்சயமா. அப்போ தமிழ்நாட்டில் 2.5 கோடி மக்கள் தாவேக்காவை ஆதரிக்கலை, 1.25 கோடி மக்கள் தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று, தனித்து ஆதரிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் செய்யாத சாதனை. 33% தான் வாங்கியிருந்தார், இங்கே அதை தாண்டி சாப்பிட்டார். எம்ஜிஆரையும் மிஞ்சிட்டார் அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும்போது அந்த அலை அடைச்சதுனால ஒரு பாதி குறைவாக இருக்குது. பட் இது கோட்பாட்டுக்காக விழுந்த ஓட்டு, செயல்பாட்டுக்காக விழுந்த ஓட்டு, அவர்கள் செய்யக்கூட அரசியலுக்காக விழுந்த ஓட்டு. இதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னொன்று, அவர் வந்து ஒரு இப்போ அவர் பேசுறதா ஒரு வீடியோ போடுறது பார்த்தீங்களா, அது ஃபேக், அது பழைய வீடியோ. நம்ம 2021 தேர்தல் அப்போ அதாவது இப்போன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பழைய வீடியோ, வந்து நிறைய பேருக்கு தெரியல. சன் நியூஸ்காரங்களும் எடுத்து அதை கார்டு போடுறாங்க. அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா ஃபேக்ட் செக் டீம் இப்போ ஆட்சி எழுந்துறதுனால ஃபேக்ட் செக் டீமை கலைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அடுத்தது எதை செக் பண்ண போகிறாங்கன்னு. அதனால் அதுவே வந்து ஃபேக் வீடியோ. அவர் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ வாழ்த்து தான் சொல்லி ட்விட்டரில் கொடுத்துருக்கிறாரு. தாவேகாவின் தலைவர் திரு விஜயர்களுக்கு வாழ்த்துக்கள், தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் தான் போட்டிருக்கிறாரு. நான் தொடர்ச்சி எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதான் சீமான். கட்டாயமாக தொடர்ச்சியாக வீரியமாக களத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் பட்சத்தில் தான் எதிர்காலம் இப்போது இன்னைக்கு சூழல் பாருங்கள், இருவரும் திராவிட கட்சிகள் மேலே ஒரு கசப்புணர்வு மக்களுக்கு உருவாகிறப்போ தென்படுதா? கிளியராக தென்படுதா? அப்போது இதை தாவேக்கா என்ன பண்ணாலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னா அதிகரிப்பாங்க. இனிமேல் எங்களுக்கு போடவே தேவையில்லை, வெறுக்கே போடணும் எதிர்ப்பாங்க. இன்னொன்று, இவர் எதிர்க்கிறதுக்கு சரியான ஆட்கள் இருக்கணும், களத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ இருக்கணும். நான் தான் சரியாக இருப்பேன்னு சீமான் அதை வீரியமாக பண்ணாருன்னா, இவர் சில இடங்களை சறுக்குவார்ல, சரியாக பண்ணாமல் போவார்ல, பல இடங்களும் சறுக்குவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி பண்ணார். சறுக்கும் போது அவங்களாம் யார்? திராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்கள, அவங்க இங்கே தான் கன்சால்டேட் ஆவாங்க நான் நினைக்கிறேன். இது ஒரு தியரி தான், இது நடக்க வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போது இவர் செயல்பாடுகள் சரியில்லாமல் போகும்போது அந்த இடத்தில் இட்டு நிரப்புவதற்கு சீமான் சரியான ஆளாக இருப்பாருன்னு எண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் பெண்கள், யங்ஸ்டர்ஸு அதிகமான பேர் போட்டிருக்காங்க. அவங்களாம் திமுக அதிமுக போடாதவங்களா? அவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஸ்விங் ஓட்டர்ஸ் தான். அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸ்விங் ஓட்டர்ஸ் தான். இவங்க மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே குத்தி இருந்தவங்க. போனோட அதிமுக போட்டப்போ அந்த ஒரு திமுக, இந்த ஒரு திமுக அப்படி போட்டவங்க தான். அவங்களாம் குத்தி இருக்கிறாங்கல்ல விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக பேர். நிச்சயமா. அப்போ அதை நம்ம கவனிக்கணும். ஸோ அதனால் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸுங்கிறது என்டிகே இல்லாமல் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். 29லேயே வந்து அதுக்கான ஒரு தேவை தென்படும் நான் நம்புகிறேன். நிச்சயமா. இதில் என்னன்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளரை வேற ஒரு இடத்துலேருந்து கூட்டு வந்து போட்டாருன்னா, இந்த தொகுதியில் உள்ளவங்க நீங்கள் போடல அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வரதை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு நடந்த விஷயத்தை பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்லாம் அவர் தான் தூத்துக்குடியில் போட்டாரா ஸ்ரீநாத் அப்படிங்கிறதே பல பேருக்கு இங்கே தெரியாமல் இருக்கு. அப்போ அந்த விஷயம் வந்து ஏன் அவர்களுக்கு சாத்தியப்படுது, நாம் தமிழர் போன்ற கட்சிக்கு ஒரு பெரிய புரட்சிகரமாக மாறலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லை. நீங்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்குவோம் தம்பி, என்னன்னா, அதாவது 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது இதில். பிரச்சனையே என்னன்னா அதுதான். தாவேக்காவுடைய வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலில் இப்போ நான் பார்த்தேன், முழுசாக நாங்கள் டீகோட் பண்ணியிருந்தேங்க சேனலில், 4th Estate தமிழில். நிறைய பேர் புது தொகுதிகளில் நிற்க வைக்கப்பட்டவங்க தலித்துகள். ஆமாம், 25 பேர் கிட்ட நிற்பாட்டிருக்காங்க. 13 பெண்கள் தம்பி, 13 உமன் கேண்டிடேட்ஸு, எல்லாம் சாதாரணமான பெண்ணை கொண்டவங்க. சதப்பட்ட ராயபுரம் மூத்திரையில் ராயபுரம் தோற்கடிச்சு அதிமுக கெப்பாசிட்டே இல்லை. அந்த நபர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். 30 வருஷமாக விஜய் அவர்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, மகிழ்ந்து ஓட்டக்கூடிய ஒருத்தருடைய மகன் விருகம்பாக்கத்தில் விக்ரமராஜா பையனை தோற்கடிக்கிறார். விருகம்பாக்கத்தில் எம்எல்ஏ ஒரு டிரைவரோட பையன். அப்போது நீங்கள் பின்னணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எளிமையான சாதாரணமான பின்னணி. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என்னங்க இங்கே இருக்கிற தொகுதியில் போய் இங்கே இருக்கிற சீமான் போகிறாருன்னு கேட்ட வாயெல்லாம் இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க. என்ன பிரச்சனைனா இவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயிக்க வச்சதுக்கான காரணம் என்னன்னா விஜய். இப்போது முஸ்தபான ஒரு தோழர் இருந்தார், எல்லா இடத்துலையும் பேசுவார். ஆமாம், மதுரை மத்தி. உண்மையிலேயே சொல்கிறேன், அவரே அவர் கனவுல நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். கான்டெஸ்ட்ல இல்லை, டிவி டிபேட்டில் அவர் போட்டிடுறாரே சொல்ல ஃபோன் பண்ணி என்னென்னா இந்த மாதிரி வாங்கினேன், ஏன்னா எதுக்கு நான் கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி இந்த டிபேட் சும்மா வச்சு சேர்த்து கூப்பிடாதீங்க, நீங்கள் நான் தான் உனக்கு கிடச்சேனா கம்முன்றுங்க. நீங்கள் எப்பயாச்சும் பிஸியாக இருக்கும்போது போலாம் சொல்லுவார். அட வாங்கினேன்னா ஒரு ஜாலியாக கலோக்கியலாக
ஒரு மூமெண்ட், எப்படி சொல்றது, ஒரு யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆள், வன்மத்தெல்லாம் வச்சுட்டு பேசாத ஒரு ஜாலியான ஒரு ஆள். அவர் நினைச்சு பார்த்துருப்பாரு. நீங்க நம்புறீங்க? அவர் எந்த தொகுதி தெரியுமா? ட்ரிப்ளிகேன். ஓகே ஓகே. இங்க இருந்த ஒரு தூக்கி போய் மதுரை மத்தியில போட்டாங்க. யாருக்கு நடுவுல? இருவரும் ஜாம்பவான். பிடிஆர் சுந்தர்சி. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இயக்குனர் சுந்தர்சி. ஒரு திரைப்படத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சந்தானமும். நடுவில் ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லுவார், வழி விடுப்பா அப்படின்னு. படத்துல அந்த மாதிரி உள்ள வந்து முடிச்சு விட்டாரு கதையை. 20,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அந்த தொகுதிக்கு அவருக்கு பெரிய சம்பந்தமே கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் தெரியுமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 109, 108 பேர்ல 25 பேரை தொகுதிக்காரங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆச்சரியம். மிச்ச பேர் யாருக்குமே தெரியாது. நிச்சயமா யாருக்குமே அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது. எத்தனாவது பெட்டியில எத்தனாவது இடத்துல விசில் இருக்குன்னு பார்த்து ஓட்டை குத்திட்டு வந்துகிட்டே இருந்தான். அப்போ ஏன் நீங்க கேட்ட கேள்வி மாதிரி ஏன் இது வந்து சீமான் பண்ணும்போது வந்து அது நடக்கல, இங்க நடக்குதுன்னா ஒரே விஷயம் தான். 2 விஷயம் இல்லை, ஒரே விஷயம்தான். விஜய் தன் 30 ஆண்டு கால திரையுலக உழைப்பை இங்க முழுமையா அறுவடை பண்ணிட்டார். இரண்டாவது இன்னொன்று அறுவடை பண்ணியிருக்கிறாரு. சீமான் கணிசமாக விதைத்து வைத்திருந்த திராவிட திமுக எதிர்ப்பு அரசியலை, அவர் கஷ்டப்பட்டு உழுது விதைச்சி வச்சிருந்த அரசியலை அவர் கொஞ்சம் அதுலயும் அவர் அறுவடை பண்ணியிருக்காரு. இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா சீமானால ஜெயிக்க முடியாது, விஜயால ஜெயிக்க முடியுன்ற மனநிலையை உருவாக்கினார். நிச்சயமா இந்த மாதிரி வாக்கு செலுத்தினவங்களே நான் பல சீமானே தான் போட்டேன். ஜெயிக்கல. அதான் என்னன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம மக்களுக்கு வந்து எப்போதும் ஒரு மனநிலை உண்டு. ஜெயிக்கிற பக்கம் நம்ம நிக்கணும். ஜெயிக்கணும் ஓட்டு, என் ஓட்டு வீணா இருக்கக்கூடாது, நீ போட்டாதான் ஜெயிக்கவே முடியுன்றா கேட்டுக்க மாட்டான். யோசிச்சு பாருங்களேன், தனிமரம் தோப்பாகாது, பட் எல்லா தனிமரமும் சேர்ந்தாதானே தோப்பாக முடியும். அதை பத்தி அவங்க தெரியாது. ஜெயிக்கிற பக்கம் போடுவோம். அதனால போன வாட்டி நிறைய பேருக்கு சீமான் மேல வெறுப்பு இல்லாமலே சில பேர் பிரிஞ்சு வேற மாதிரி போட்டிருக்காங்க. அவரை பிடிக்கும், பட் அவர் ஜெயிக்க மாட்டாரு. ஆமா, அப்படி இல்லாமலாம் இருக்கும். சீமான் பேச அரசியல் எல்லாம் பிடிக்கும், ஆனா ஓட்டு நான் மாத்தி போட்டு ஜெயிக்க மாட்டாருங்க. அதனால நான் அவர் விஜய்க்கு போட்டாங்கன்னா சொன்னவங்களாம் நான் இப்போ பல தடவை கேட்டேன். நிச்சயமா. அப்ப அப்படி இருக்கிறவங்களும் போயிருக்கிறாங்க. ஸோ திரை பிம்பம் தான் 3 விஷயத்த உடைச்சாரு விஜய். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற இடத்த உடைச்சிட்டாரு. சாதி பார்த்து நிப்பாட்டுங்கிறத உடைச்சிட்டாரு. மதத்தை உடைச்சிட்டாரு. இதை 3த்தையும் வெகு காலமாக நாம் வச்சு பண்ணிக்கிட்டு வருது. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட அதற்கான பெரிய வலிமையோ ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமோ இல்லை. லைம்லைட்ல அவர்கள் இருக்க மாட்டாங்க, விஜயில இருக்க மாட்டாங்க. அல்லது இருந்தாலும் இப்போ எடுத்துகிட்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இவர் அப்படி இல்லை. எப்போ காலையில் கதவு தரப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்க ஊடகங்கள் இரவு வரைக்கும் செய்தி போட போகிறாங்க. உங்க விஜய் உங்க விஜய், அதனால பெரிய ரீச் ஆகிட்டே அவங்களே போடுவாங்க எடுத்து. இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய களம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வளருவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்? என்டிகேவோட ஸ்கோப் என்ன ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர் என்டிகே டிவிக்கேவா மாறுங்க. நீங்க வேணா பாருங்க. ஃபியூச்சர் வந்து, ஏன்னா இந்த களத்தை நாம் தமிழர் கட்சி விடாது. யோசிச்சுக்கோங்க. நீங்க நல்லா சொல்லுங்க, இப்போ வரைக்கும் திமுக தலைவர் தன் வாயால தாவேக்கான்னு சொன்னாரு? வரவே இல்லை. விஜய்ங்கிற பேர் கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாருங்க. அந்த அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நமக்கும் வெற்றி பெற்ற கட்சிக்கும் இடையில் இருக்க வேறுபாடுன்னு போட்டார். வெற்றி பெற்ற கட்சின்னு தான் சொல்றாரு. வெற்றி விடு கூடுதலான வாக்குகள் வாங்கின கட்சி இந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. 3% தான் வித்தியாசம். அந்த 3%ங்கிறது ஆக்சுவலி என்னன்னா சரியாக தான் எழுதியிருக்கிறாரு. பட் நம்ம விளக்கம் சொல்லுவோம். இவங்க கூட்டணியாக தான் 40 சம்திங் வராங்க. அவர் தனியாக வந்து விட்டாரு. கூட்டணிலாம் கழிச்சிங்கன்னா நீங்கள் 10% வித்தியாசம் இருக்கும் உங்கள் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். தனிப்பெரும் கட்சிங்க தாவேக்கா. இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பார்க்கவே முடியல. எல்லா கணிப்புகளும் பொய்த்து போயிருக்குது. ஜாம்பவான்கள்லாம் தொத்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து டிவிக்கு அகைன்ஸ்டாக பொசிஷன் பண்ணி பெரிய அளவில் வளர்க்குறது இல்லை, அவங்களுக்கான வாய்ப்பு ஸ்கோப் இருக்குன்ற. நீங்களாம் யோசிச்சு பாருங்க. திமுக எதிர்த்து ஏன் எல்லாரும் வேலை பார்த்தாங்க? திமுக எதிர்ப்பு அவ்வளோ பெரிய மார்க்கெட், அவ்வளோ பெரிய வாக்குகள் இருக்காங்க. இப்போ அடுத்து இப்போ ஆளுங்கட்சி யாரு? தாவேக்கா. தாவேக்கா எதிர்ப்பு தான் இப்போ இனிமே அதை வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த கட்சியை நாம் தமிழர் ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து அவங்களுடைய பிழைகளை, அவங்களோட தவறுகளை, அவங்களோட சர்க்கிள்களை சுட்டி காட்டி, நீ இப்படிலாம் இருக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு தானே வந்தீங்க, ஏன் செய்யலான்னு கேட்டு அடிக்கிற இடத்துக்கு யார் நகர்றாங்களோ அவங்கள மக்கள் பிடிப்பாங்க. என்ன ஒன்று, அப்பயும் ஒரு வெள்ளாம வச்சு அறுவடை பண்ணலான்னு பார்க்கும்போது யாரும் சொல்றதுக்கு இல்லை. அரசியல் அப்படிதான் இருக்கும். நான் அதாவது அவர் இடத்துல இப்போ வீட்டில் சொன்னார், நான் வரம்பா, வரும்போது கமல் வராருப்பா. அவர் அரசியல்லாம் அப்படிதான் இருக்கும், வந்துட்டே தான் இருப்பார். அவர் வந்து அதை இதுவா சொல்லலை, நம்ம இதெல்லாம் காரணமா இருக்குன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பாலிடிக்ஸ் அப்படிதாங்க. நிச்சயமா வந்துருவான் போவான், நீங்க தான் சமாளிக்கணும்.